ஹலோ காய்ஸ். ரீசெண்ட் டேஸில் ஒர்க் ப்ரெஷர் செம்மையாக இருக்குது. ஸோ அதனால் கிட்ஸை கூட்டிகிட்டு எங்கேயுமே வெளியில் பிளான் பண்ண முடியல. குழந்தைங்களும் ரொம்பவே பாவமாக மூஞ்ச வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அட்லீஸ்ட் டின்னர் ஆச்சு போகலாமே அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி அந்த இடம் தான் அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே வந்து சீ ஃபுட்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த பிரான்ச்சில், அதாவது படப்பை லொக்கேஷனில் இருக்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் சீ ஃபுட்ஸ் சூப்பராக இருந்தது. மற்ற ரெஸ்டாரண்ட்லாம் ஆவரேஜாக இருந்தால் கூட இந்த லொக்கேஷனில் இருக்க இந்த பிரான்ச்சில் சூப்பராக இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி அவங்களோட ஆம்பியன்ஸ் சொல்லவே வேண்டாம். கிட்டத்தட்ட நம்ம அரப் கண்ட்ரியில் இருக்க மாதிரி ஒரு செட்டப் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருது. யூஸ்வலாக நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் போகணும் அப்படின்னா ஒன்று சேர்ல இல்லை சோஃபால உட்காருவோம். பட் இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து கீழே உட்காந்துட்டு சாப்பிட்ற மாதிரி செட்டப் போட்டிருந்ததுனால நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி கீழேயே உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளாக. அண்ட் கீழே உட்காந்த உடனே அவங்க மேனேஜர் வந்துட்டு எங்களுக்கு செட்டப்பையும் செட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் எங்களுக்கு இந்த செட்டப் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு வழியாக நாங்கள் செட்டில் ஆகிட்டு மெனு கார்டை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் நம்ம எவ்வளோ நேரம் தான் மெனு கார்டு பார்த்தாலும் கடைசியாக நமக்கு பிடிச்ச டிஷ் தான் ஆர்டர் பண்ணுவோம். அப்படி தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். அண்ட் இன்றைக்கி நான் வந்துட்டு ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அதனால மஷ்ரூம் சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் மற்றவங்க எல்லாம் செம்மையாக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸ்குவிட் 65, கோல்டன் ப்ரான் 65 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சைடில் பட்டர் நான் எனக்காக. அண்ட் இது வந்து சிக்கன் பிரியாணி, அப்புறம் சப்பாத்திக்கு வந்துட்டு சைட் டிஷ்ஷாக வந்து பன்னீர் பட்டர் மசாலா. சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, நானுக்கும் இதை வச்சு தான் நான் சாப்பிட்டேன். நானோட பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிடும்போது எப்பா சக்கதாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு கோபி ஃப்ரைட் ரைஸ், அதுலேயும் ஒரு வாய் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஒரு பெரிய பிளேட்டில் பிரியாணி போட்டு அது மேலே ஃபிஷ் ஃப்ரையை வச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஃபிஷ் பிரியாணின்னு சொல்லிட்டு பார்க்கவே செம்மையாக இருந்தது. ஸோ அப்படியும் அதையும் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக வந்து சிக்கன் டிக்கா ஆர்டர் வந்தது. சிக்கன் டிக்காவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த விலாகை செம்ம ஹாப்பியாக முடிச்சிடும். ரொம்ப நாள் கழிச்சுட்டு ஃபேமிலியாக போயிட்டு இந்த மாதிரி ஒரு டின்னரை வந்து ரிலாக்ஸ்டாக கிட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என் சேனல்லையே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஃபியூச்சரில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே காய்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.